பாபாவின் பெருமையை பற்றி சொல்லணும்னு நான் சொல்றது என்னன்னா, என்னுடைய நண்பருக்கு ஒரு சமயத்தில் நடந்த ஒரு அதிசயம். அது அவர் வண்டியில் போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ரொம்ப, அதாவது ஒரு செங்கல்பட்டு கிட்ட ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்துக்கு அடியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வழி மறிச்சது போல காட்சி அளிச்சும் போது, அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி, என்னடா அது எதிரில் யாரோ நிற்கிறாங்களே, இருட்டா தெரியுது அப்படின்னு கொஞ்சம் கண் மங்கி இருக்கும்போது பார்த்தாக்கா ஒரு உருவம் அந்த பக்கம் கடந்து போயிருக்கு. அதை பார்த்தோன்னே ஒரு மிரண்டு போயிட்டு, ஐயோ என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசந்தரமாக அப்படி வண்டியெலாம் ஸ்கிட் ஆகிற நிலமில் ஆகும்போது, அப்போ அவர் பாபாவினுடைய அருளால் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, பாபாவை நினச்சிட்டு இருந்தேன்னு சொன்னார். நாங்கள் கூட போல அவர் சொன்னது. அந்த நேரத்தில் நான் பாபாவை நினச்சேன். அந்த அப்போ நினைக்கும்போது எனக்கு அந்த உருவம் வந்து எங்கே யாருன்றது, ஒரு மனுஷன் இருந்து ரோடு கடந்து போனது நல்லா தெரிஞ்சுது. ஆனால் மனுஷனாக தெரிஞ்சுது. அது ஒரு ஆவி போல இருந்த உருவம் மனுஷனாக கண்ணுக்கு தெரிஞ்சு நானும் ஒதுங்கி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் நான் கீழே வெளில செய்யல போல. பின்னால் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் என் கண்ணுக்கு பாபாவை போல தான் தோணும் தெரிஞ்சது. பாபா தான். அது என்னுடைய நண்பர்களுடைய விஷயத்தில் நடந்த உண்மை. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பாபா அது நினைக்கிறேன்னா சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் என் கண் கலங்குது. எங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் நானும் எங்கள் குடும்பம், குழந்தைங்க, மனைவியெல்லாம் வந்து பிரியிற நேரம் இருக்கும்போது என் மனைவி பாபாவை நினச்சி எங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை கொடுத்து, நல்ல வாழ்க்கையை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுங்க, எங்களுக்கு ஒரு வீடு வாசலை கொடுங்கன்னு சொல்லும்பொழுது, கஷ்டப்பட்டு இந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுத்து அந்த வீட்டில் வாழகைக்கு இன்றைக்கி நானும் ஒரு நல்ல தொழிலை செஞ்சுக்கிட்டு நாங்கள் சந்தோஷமாக என் குடும்பம், பிள்ளைகள் எல்லாருக்கும். என் பையன் இன்னைக்கு என் பக்கத்தில் இருக்கான். இன்னைக்கு 11ஆம் வகுப்பு படிக்கிறான். என் பொண்ணு 9ஆம் வகுப்பு படிக்கிறான். நான் தையல் தொழில் செய்வேன். ஆனால் என்னால் நல்லா தையல் தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், செய்ய முடியல. ஆனால் பாபா வண்டாரில் நான் நல்லா இருந்திருக்கேன். நான் பாட்டு பாடவும் செய்வேன். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை. பாபாவோட பாட்டு எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் கிருஷ்ணனுடைய பாட்டு தெரியும். மாயாவதார ஸ்ரீ கண்ணா குருவாயூரப்பம் சரணம் ஜீன காருண்யா. மாயாவதார ஸ்ரீ கண்ணா குருவாயூரப்பம் சரணம் தீன காருண்யா. மாயாவதார ஸ்ரீ கண்ணா. காயாம் பூமேனி வண்ணா சாய்பாபா. காயாம் பூமேனி வண்ணாம் எங்கள் கருத்தினிலே எங்கும் நிலையாகும் அண்ணா. மாயாவதாரா ஸ்ரீ கண்ணா. நாராயணா கோவிந்தா சாய்பாபா. நாராயணா கோவிந்தா. ஹரிநாராயணாம் ஸ்ரீ கிருஷ்ணா முகுந்தா. நாராயணா கோவிந்தா. ஹரிநாராயணாம் ஸ்ரீ கிருஷ்ணா முகுந்தா. பாராயணானந்த கீதா பாபா. பாராயணானந்த கீதா. சர்வ பாவங்களை போக்கும் பாதார விந்தா பாபா. பசி என்றவர்களுக்கு பாபா என்றைக்குமே சாப்பாடு இருக்கு. மன நிறைவோடு நல்லதாக நடக்கும். வாழ்க்கையில் வந்து பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் பாபா சம்பாதிக்க முடியாது. நல்ல உள்ளத்தோட வந்தால் நல்லதே நடக்கும். பாபா ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நம்ம என்ன நினைக்கிறோமோ நடக்கும். நம்ம அவர் நினச்சி வாரம் கோயிலுக்கு போனால் நல்லதே நடக்கும். அவர் ரொம்ப சக்தி அவருக்கு. பாபாவை நீங்கள் நம்பி வரவங்களுக்கு எப்பவுமே கைவிட மாட்டார். பாபாவை நம்புங்க, உங்கள் குறைகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். நாங்களாம் கண்டிப்பாக நம்பி வரோம், எங்களுக்கெல்லாம் குறை தீர்ந்து வருது. எல்லாரும் நம்புங்க பாபாவை. கண்டிப்பாக பாபாவை நம்புங்க. பாபா நம்பவர்களை கைவிட மாட்டார், என்னைக்கும் கைவிட மாட்டார். பாபாவை கண்டிப்பாக கும்பிடுங்க. 9 வாரம் கண்டிப்பாக வாங்க. வாரம் நான் 2 வருஷமா வரேன். என் பிரச்சனையெல்லாம் நல்லபடியாக முடிச்சு வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கையை நான் வாரம் வந்துட்டு இருக்கேன்.
இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.